குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கார். குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதியும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 7ஆம் அதிபதி 2ல் வக்ரமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி. இங்கே 4ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல இந்த மாத துவக்கத்தில் தான் உள்ள போகிறார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறார். அப்போ 4ஆம் இடம் அப்படி பலமாக போகுது இந்த மாதம் உங்களுக்கு ரிஷபத்திற்கு. அதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், ஜெயஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறாங்க. இங்கே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவோட பரிவர்த்தனை ஆகுது. ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் பலமடைகிற, ஆட்சியோ உச்சம் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் அந்த சுக்கிரன் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு. உச்ச ராசியில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மாசி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு அந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க, மாசி மாதம் முழுக்க சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல பலம் அடைகிறாருங்க. ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தை விட திக்பலத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் போய் இந்த சூரியன் அமர்றார், நாளுக்குடையவர் அமர்றார். என்னென்ன விஷயங்கள் இதில் நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். ரிஷப ராசிக்கு செவ்வாய் 2ல் இருக்கிறது நல்லது தான். வக்ரமாக இருக்கிற செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. அது இன்னும் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரிஷபத்திற்கு. அடுத்ததாக மாசி மாதம் 15ஆம் தேதி 27/2/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2/5க்கு அதிபதி, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல அங்கே புதன் நீச்சம். ஆனால் அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். கூடவே பரிவர்த்தனையில் குரு அங்கே பலமடைகிறார். ஏதோ ஒரு வகையில் அந்த நீச்ச புதன் பங்கமாகி ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு புதனாக மாறிடுது. ஒரு 2/5க்கு அதிபதி 11ஆம் இடம் ஏறுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதில் நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு பாசிட்டிவ். அடுத்த ஸ்டெப்புக்கு அதை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, இதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மாசி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறாருங்க. இத்தனை பாசிட்டிவெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனை வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், வக்ரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுக்கிரனுடைய வக்ரம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற ராசிக்கெல்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறது வேற ஒரு பாவத்திற்கு அதிபதியாக வருவார். இங்கே உங்களுடைய ராசி அதிபதியாக அவர் தான். இப்போ அவருடைய நகர்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு வந்தது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே 100% உங்களுக்கு பொருந்தி வரும். சப்போஸ் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவும் இந்த பலன்கள் எல்லாம் நடக்காமல் போகாது. அதனால் உங்களுடைய வாழ்வியலில் பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்திடாது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதை நம்ம சரியாக பார்த்துக்க வேண்டியது. இப்போ சூரியன்
உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், நிலம், உடல் ஆரோக்கியம், இப்படி எல்லா விதமான அம்சங்களையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாவம் 4. அந்த பாவத்தின் அதிபதி சூரியன். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கடந்த மாதம் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருக்குது. அந்த சனியினுடைய பலத்தை குறைக்கிற விதமாக சூரியன் அங்கே பயணிக்கும் போது சனி அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவார். மாத இறுதியில் தான் அந்த அஸ்தமனம் நடக்குது. இப்போது சனி அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுது. 10ஆம் அதிபதி பலம் இழக்கிறார், ஆனால் 4ஆம் அதிபதி பலம் அடைகிறார். இது ஒரு 2 விஷயம் இருக்குது. 4ஆம் அதிபதி பலம் அடைகிறார். இங்கே என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் உங்களுக்கு பலம் அடைகிறதுனால முதல்ல நீங்கள் எந்த வயது நபராக இருந்தாலும் சரி, ஒரு 7-8 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 70-80 வயது முதியவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போது, உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழலை பார்க்க போகிறீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகுவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இதுவே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவு காசு பணம் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம கேட்குறோம். நம்ம இல்லையா? காசு பணம் வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம். கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை என்னோட கிளைண்ட்டை நான் பார்த்துருக்கேன். அவர் நினச்சா அந்த டைனிங் டேபிளில் போட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம், எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடியும். அந்தளவு காசு பணம் இருக்குது. ஒரு நேரம் ஃபுல்லாக விதவிதமாக சாப்பிட்லாம். ஆனால் அவருடைய அந்த அவ்வளவு செல்வாக்காக இருந்தும் சாப்பிட்றது கூழு கஞ்சி இந்த மாதிரி டயட்டிக் ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்கிறார். ஸோ அப்போது என்ன, நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் அமையறதில்லை. செல்வங்கள் என்ன கிடைச்சாலும் நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த நோயற்ற வாழ்வை நோக்கி இந்த மாதம் உங்களுடைய பயணம் இருக்கும். கண்டிப்பாக ஆல்ரெடி இருந்து வந்த நோய் நிவர்த்தி ஆகும். சரி, இதுக்கு சிம்பிளாக இன்னொரு வழிபாடுன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா இந்த பதிவினுடைய இறுதியில் ஒரு வழிபாடு சொல்லுவேன், அதை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி இந்த மாதம் காலையில் சூரிய உதயம் ஆகும்போது தீபம் போட்டுருங்க. அதுவாக அணைஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது வீட்டில் தீபம் போடுங்க. இந்த மாதம் முழுக்க இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. தீபம் போடுங்க, அக்னி வழிபாடு செய்யுங்க, சரிங்களா? மறந்துட வேண்டாம். ரிஷபம், அப்படியே உடம்பில் இருக்க அத்தனை விதமான நோய்களும் அந்த நெருப்பில் எரிந்துவிடும் கட்டாயமாக. அதே போல் நிறைய நண்பர்கள் ரிஷபராசிக்காரங்கள் கையில் காசு பணம் இருக்குது சாமி, ஆனால் நல்ல வீடு அமையலை, வீட்டுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க, ஒரு காலி நிலம் கூட வாங்க முடியல, சிரமமாகவே இருந்துகிட்டு இருக்கு, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் நல்ல ஒரு ப்ராப்பரான பில்டிங்காக அமையிற மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா அது கூட இருக்கிறவங்களாம் உழப்பி விட்டுறாங்க, அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குங்களே, அந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சாச்சு. வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற விருப்பம், அதுக்குண்டான முயற்சிகள் இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்ல வீடு, நல்ல வண்டி, நல்ல வாகனம் அமைவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. ஓகே, ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. அந்த சூரியன் போய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியை அஸ்தமனம் செய்கிறதுனால, 10ஆம் அதிபதி அஸ்தமனம் செய்கிறதுனால உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கும் உடல் தொந்தரவுகள் வந்துடும். பெண்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவங்களால இயங்க முடியாது அப்படின்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. மாமியாரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் இருக்கும், அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்க வேண்டியது இருக்கும், மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம், நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டான்சியலாக ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் திறமைசாலி அப்படிங்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் இருக்குது இல்லையா? அந்த அங்கீகாரம் இவ்வளோ நாள் மறுக்கப்பட்டிருந்தது, இனிமேல் அது கிடைக்க போகுது. அங்கீகாரம் பல மடங்காகக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாயாரினுடைய ஆதரவு பூர்ணமாக இருக்கும். சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தொழில் மந்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டம் புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம், பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் தான், தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இதுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எந்த மாதிரி ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு
ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் சொல்லி பார்க்கும்போது இந்த வெள்ளி, தங்கம், அந்த ஆபரணம் சம்மந்தமான விஷயங்கள், காஸ்மெட்டிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அது சம்மந்தமான விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரியான ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கி சேர்க்கும்போது அதில் அனுபவம் இருக்க நபர்களுக்காக அதை சொல்கிறேன், இருக்கும்போது அதில் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. அதே போல் வந்து இந்த மெடிக்கல் இருக்கு இல்லையா, மருந்து மாத்திரைகள் இருக்கு இல்லையா, மெடிக்கேர் அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்மா ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிசல்ட்டை கொடுக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களை ஒழுக்க குறைவாக சில பேர் பேசியிருப்பாங்க இல்லையா, உங்களுடைய நடத்தை சரியில்லை, அதுவா இதுவா அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடியும் உங்களுடைய நடத்தை நல்ல விதமாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மேலே யாரெல்லாம் குத்தம் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நான் அப்படி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி நடக்கிற மாதிரியான சில செயல்கள் இந்த காலகட்டம் செய்ய போகிறீங்க. இது வரைக்கும் இருந்து வந்த காரிய தடங்கள் ரிஷபத்திற்கு இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. இந்த மாதம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் உருவாக்கி கொடுத்துருவார். நம்ம முயற்சி எடுக்கிறோம், அந்த செயலில் ஈடுபடுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். செயலில் ரிஷபம் இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக ரிஷபத்துக்கு வெற்றி உறுதியாக்கப்படும். ஸோ அந்தளவுக்கு அந்த சூரியனுடைய இடம் நல்லபடியாக இருக்குது, ஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. குறிப்பு என்ன அப்படின்னா, இங்கே உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது ஒரு கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும். இப்படி இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி 100% நடக்கும். இல்லாத பட்சத்தில் அப்பவும் நடக்கும், அது பெரிய லைஃப் சேஞ்சஸை கொடுத்துறாது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக நிறைய பேர் இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. தொழில் முடக்கமாயிடுச்சு, தொழில் முடிஞ்சு போச்சோன்னு நினைச்சிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கரெக்டான ஒரு சூழலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக மறுபடியும் தொழில் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகி போகிறதுக்கு உண்டான வழியை இந்த காலகட்டம் செய்துடுவீங்க. நல்ல விஷயந்தான். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கும். அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அப்போது வீடு, வண்டி, வாகனம், தொழில், இந்த விஷயங்கள், சொந்த பந்தங்களை எப்படி பக்குவமாக பார்த்துக்கணும், அவங்கள எப்படி நம்ம கூட டைப் பண்ணுறதுக்கு அவங்கள எப்படி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும், எதை அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். அதே நேரத்தில் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய காரியங்களை நடத்தி காட்டுவதற்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலில் அது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. சூரியனுடைய நகர்வு. இங்கே ஒரே ஒரு குறை என்னென்னா, தந்தைக்கும் மாமியாருக்கும் உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தொழில் முடக்கமாகுது, தொழில் வியாபாரம் ஓடவே மாட்டேங்குதுன்னு பயப்பட வேண்டாம். இந்த 2 விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் இந்த காலகட்டம் ரத்தாகும், இல்லை டேட்டு தள்ளி போகும். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அப்போ பயணங்களை மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது நல்லது, இல்லைன்னா தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதே நேரத்தில் உங்களுக்கும் உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கும் இடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் சரியாகும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து நிவர்த்தியாகி ஒரு நல்ல பழக்க வழக்கம் எடுக்கக்கூடிய ஒரு நபரோட பேசி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். சமுதாயத்தில் நீங்கள் இழந்த மதிப்பை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டாகுது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லிடலாம். செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த காலகட்டம் இப்போ மாசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் முதல் 12 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை காட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படிம்பாங்க. அதே போல் வந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு இங்கே மதிப்பே இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு செய்தாலும், எவ்வளோ தான் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், என்ன பண்ணிட்டேன், உனக்கு என்ன தேவை, இப்போது நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ என்னத்தை பண்ண, ஒன்றுமே இல்லை, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை நிராகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் சொல்லுது. இது வந்து வெளியில் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான். 2வது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை நட்பு வட்டாரங்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையோ, உங்களுடைய நண்பர்களோ, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களோ உங்களுடைய யதார்த்தமான மனநிலைமையும் உங்களுடைய நம்பிக்கையான நடவடிக்கைகளையும் புரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் இவர்கள் மூலமாக உங்களுக்கு
பொருளாதார உதவிகளும் கிடைக்கும். இவர்கள் மூலமாக நல்ல பழக்க வழக்கம் உள்ள நபர்கள் நண்பர்களாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா படுது. செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வீடு, சொத்து, நிலம் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது வருமான தடைகள் இருக்குது, இது சம்மந்தமான தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறேன், வீடு கட்டுற நபராக இருக்கலாம், அல்லது ஒரு கார் ரெண்டலுக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு 4 வீலரோ 6 வீலரோ 8 வீலரோ ரெண்டலுக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கலாம், மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அதே நேரத்தில் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இப்படி இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்துணை ரிஷபராசி நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லதொரு வருமானத்தை அந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் அந்த செலவுகள் கூட சேமிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாறுது இந்த காலகட்டம். அப்போது சம்பாதியத்தை விட செலவு கம்மியாகுது. செலவு கம்மியாகும்போது மீதம் இருக்கிறது உங்களால் சேமிக்கவும் முடியுது அப்படிங்கிறத சொல்லுது. குறிப்பு என்னென்னா, முதல் 12 நாட்கள், மாசி மாதம் முதல் 12 நாட்கள் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க. ஆனால் தவளை தன் வாயாலை கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவசரப்பட்டு அதை இதுன்னு பேசி அதை இதுன்னு சொல்லிக்கிறமோ நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னாங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகள், சங்கடங்கள்லாம் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அப்போது முதல் 12 நாட்கள் பேச்சில் கவனம் வேணும் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறமா சிவனையும் இருப்பீங்களான்னு பார்த்தா அப்பவும் வேகம்தான், முன்னே இருந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது இந்த மாதம் முழுக்கவே பேச்சில் நிதானம் வேணும், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பேச்சில் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமான விஷயமா இருக்கும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக போக முடியும், அவ்வளோதான். முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் இருந்தாலே குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது. நீங்களும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக போகிறீங்க. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மாசி மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்குள்ள புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. புதன் மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 27 அன்னைக்கு. அப்படிங்கும்போது அங்கே நீச்சம் மீனத்தில். ஆனால் ஆல்ரெடி அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்குது, பரிவர்த்தனையில் குருவும் பலமடைகிறார். அப்படிங்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. அதாவது முதல்ல இதை வேணாம், நம்ம ஸ்டேட்டஸுக்கு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சுட்ருப்போம் இல்லையா, மீண்டும் அவங்களையவே திருமணம் செய்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு, அவங்க கூட போய் மிங்கிளாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் உங்களுடைய குழந்தை வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும், அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க, வேலைக்காக, தொழிலுக்காக, இல்லது படிப்பிற்காக, இது ஏதோ ஒரு வகையில் வெளியில் போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு சரியான ஆதரவும் வெற்றியும் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. காரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அதை செஞ்சு நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க, அது காரிய வெற்றி, சரிங்களா? ஆனால் ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம திட்டமிட்ட காரியங்கள், நம்ம மனசுக்கு பிடிச்ச முக்கியமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதனால் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த திருப்தி இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க. அதற்கு முன்பு இது நடக்காமல் போனால் எவ்வளவு கஷ்டமோ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் அதை நடத்தி காட்டி அந்த திருப்தியும் கொடுக்கும். இந்த புதனால் இந்த காலகட்டம் ரெண்டுமே நடக்கும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துகிட்ருக்கு, அல்லது புதனுடைய நட்சத்திரங்கள்லாம் ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடந்துகிட்ருக்குன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம். எப்படி அப்படின்னா, நம்ம நினச்சது சுத்தமாக நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை அப்செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் அதை நடத்தி காட்டிடும். பயந்துக்கிட்டே இருப்போம், ஐயோ இப்படி போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வந்துடும். அந்த பயத்தை கொடுத்து அனுபவிக்க வச்சு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அந்த விஷயத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிப்ரவரியில் அந்த புதன் பயிற்சிக்கு அப்புறம் மாசி 15க்கு அப்புறம் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படிங்கிற சொல்லுது. அதுக்கு முன்னாடி புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். இப்போ புதனுடைய நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த மாதம். ஓகே, இந்த 2ஆம் அதிபதி 11. இப்போ இவங்களுக்கு 2ஆம் அதிபதி 11 இருக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குறவங்க, சிஏ முடிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அதே போல் அந்த கோடிங் போடுறவங்க,
இந்த மாதிரி இந்த புதனனுடைய காரகத்துவம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் உண்டு. காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாமல் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கூடவே ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு அமௌண்ட்டு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காங்க. 2, 5, 11 தொடர்பு வந்தாச்சு. 8ஆம் இடம் தான் மிஸ்ஸிங். அந்த திடீர்னு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த 8ஆம் இடம் மிஸ்ஸிங்கு. பாருங்கள், உங்கள் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. பரிவர்த்தனையான சுக்கிரன் ராசிக்குள்ளேயும் குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுது. குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி. அப்போ அஷ்டமஸ்தானம் தான் உங்கள் சம்மந்தப்படுதுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரம், குருவினுடைய தசாபுத்தி அந்தரம். அந்த புதன் தசை நடக்குது, குரு புத்தி நடக்குது, குரு தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது. இந்த மாதிரி குரு புதன் காம்பினேஷனில் என்ன நடந்தாலும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். இல்லை எந்த மாற்றம் இல்லை, கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஓகே, இந்த தசாபுத்தியும் கம்பைன் ஆகும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வருமானத்தை சேமிக்க முடியுங்க. என்ன வருமானம் வந்த வழியை வெளியில் சொல்ல முடியாத வருமானத்தை சேமிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய ராசி அதிபதி மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கை துணை ஆகிடுவாங்க, காமன் கம்போஸ்டாக. சரிங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, சரிப்பா நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ரெடி ஆகிடுவாங்க. இப்போ நம்மளோட டைம் நம்ம என்ன பண்ணுவோம்? நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாகும். நான் சொல்கிற விஷயத்தை தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் உங்கள் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமாகும். அழகாக இருக்கணும்னு நினைப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்போம், மேக்கப் போடணும்னு நினைப்போம், லக்ஸுரியாக தான் போகணும் வரணும்னு நினைப்போம். ஒரு படத்துக்கு போனால் கூட பாக்ஸில் டிக்கெட் புக் பண்ணப்பா அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, எது தேவையோ, எது உங்கள் மனசை அதிகமாக சந்தோஷப்படுத்துதோ, லக்ஸுரியாக இருக்க வைக்குதோ அந்த விஷயத்தை நோக்கி இந்த காலகட்டம் ஓடுவோம். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக செலவு அப்படிங்கிறது வந்துடும். லக்ஸுரியாக இருக்கணும்னு சொல்லி போட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறு தொந்தரவு இந்த காலகட்டம் வந்துடும். அப்போது வெளி உணவுகளை இந்த காலகட்டம் தவிர்க்கணும். ஃபுட் பாய்சன் ஆயிரும். பழைய உணவுகள்லாம் தவிர்க்கணும், அதுவும் கவனம் வேணும். முக்கியமாக அந்த வெளியில் சாப்பிட்ற அந்த ஸ்பைசியான ஐட்டங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இந்த சுக்கிரன் வேறு வக்ரமாகுது, அதிகமாக சாப்பிட வைக்கும். அதே போல் இந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பழக்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி விட்டுருவார். கவனம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன இன்டேக் போகுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கும் ரிஷபராசியில் குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ஏதாவது எடுத்து வாயில் போட்டுருவாங்க, காசு எடுத்து வாயில் போட்டுருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் போட்டுருவாங்க. கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி அந்த சுக்கிரன் என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேலையோ அதை செய்கிறாருங்க. சரியா? ஓகே, அப்போது ஃபுட்டில் மட்டும் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இங்கே பெரிய நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவை சரி செய்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு போங்க. பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.